சங்க இலக்கியத்திலலாம் முருகனை பற்றி பொய்யா சொல்லி வச்சுட்டாங்க. நான் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர். நான் தான் பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி உண்மையான முருகனை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று புதுசாக உருட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை ஒரு தடவை பார்த்துட்டாங்க. திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் மட்டும்தான் கலித்தொகை. இந்த 3 நூல்கள் தான் முருகனை புராண கதைகளோட கனெக்ட் பண்ணும். மற்றபடி வேற எந்த அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு வேற எந்த நூல்களும் புராண கதையோட முருகனை சேர்க்கல. இயற்கை தெய்வம் மட்டும் தான் இருந்தார். பின்னாடி நாட்களில் தான் ஒரு புராண கதைகளை சேர்த்து அவரை மாற்றி விட்டுட்டாங்க. அதுதான் இப்போ நாங்கள் வேணான்னு சொல்லுவோம். கலித்தொகை, பரிபாடல், நக்கீரரே நேரடியாக எழுதின திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் பொய்யான புக்கா. இதை தவிர வேற எந்த சங்க இலக்கியத்திலையும் முருகனை பற்றின புராண கருத்துக்கள் இல்லையா. அதனால இப்போ நம்ம கும்பிட்ற முருகன் அந்த முருகன் இல்லையா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இல்லை, எனக்கு புரியல. முருகனை பற்றி எழுதின 3 புக்குமே பொய்யான புக்குன்ட்டீங்க. வேறு யாரையோ பற்றி எழுதின புக்கில் முருகனை பற்றின கருத்தே இல்லை. அதனால இந்த முருகன் அந்த முருகன் இல்லை. என்ன